விரைவில் சொந்த வீடு அமைய வேண்டுமா? புதிய நிலம், மனை வாங்க தடங்கலா? புதிய வீடு கட்டுமானம் தொடங்கிய பின்னர் வாஸ்து குறையினால் தடைகளா? வீடு கட்டி முடித்த பின்பு வாஸ்து தோஷமா? நிலம், மனை விற்பனை செய்வதில் தடையா? பூர்வீக சொத்தில் வழக்கு பிரச்சனை நிலுவையில் உள்ளதா? இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் பலரும் அறிந்திராத சக்தி வாய்ந்த பரிகார தலம் ஒன்று புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி அருகே உள்ள செவலூர் கிராமத்தில் உள்ளது. செவலூர் கிராமத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஆரணவல்லி சமேத ஸ்ரீ பூமிநாதர் திருக்கோயில்தான் அந்த சக்தி வாய்ந்த வாஸ்து பரிகார கோவில். பூமாதேவி இங்கு ஒவ்வொரு யுகத்திலும் மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, கஸ்தூரி காப்பு, வெண்ணெய் காப்பு, மூலிகை காப்பு என பலவிதமான காப்புக்களை சாத்தி ஈசனை பூஜித்தமையால் ஒவ்வொரு காப்பும் ஒரு பிருத்திவிக் பட்டையாக லிங்க திருமேனியில் உருக்கொண்டது. இன்றும் இக்கோவிலின் கற்பகிரகத்தில் ஸ்ரீ பூமிநாதர் 16 பட்டைகளுடன் ஷோடசலிங்கமாக காட்சி தந்து அருள்பாலிக்கின்றார். ஏகதள விமான கருவறையின் கீழ் சுயம்பு மூர்த்தியாக ஸ்ரீ பூமிநாதர் 16 பட்டைகளுடன் ஷோடசலிங்கமாக காட்சி தருகிறார். இக்கோவிலின் சிவலிங்கத்திற்கும் ஆவுடையாருக்கும் இடையே சிறு இடைவெளி உள்ளது. சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்படும் பால் மற்றும் நீரானது இந்த இடைவெளி வழியாக பூமிக்குள் நேரடியாக சென்று விடுகிறது. ஆவுடையாரில் வழிந்தோடும் நீர் மட்டுமே கோமுகியின் வழியாக வெளியே விழுகிறது. இது இத்திருக்கோவிலின் தனித்துவம் வாய்ந்த சிறப்பம்சமாகும். ஸ்ரீ பூமிநாதரின் கருவறைக்கு வெளியே நாகர் மற்றும் ஸ்ரீ இரட்டை விநாயகரின் திருவுருவங்கள் உள்ளன. ஸ்ரீ பூமிநாதரின் கோவிலின் வசந்த மண்டபத்தில் நந்தியும் நந்திக்கு அடுத்து பலிபீடமும் உள்ளது. பின்புறத்தில் தென்மேற்கு மூலையில் மூலப்பிள்ளையார் கோயில் உள்ளது. மூலப்பிள்ளையார் திருவுருவம் சுமார் 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாகும். அதாவது கோயிலின் காலத்திற்கு முற்பட்டவராக இவர் காணப்படுகிறார். சுவாமி கோயிலுக்கு வடகிழக்கில் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு தனி கோயில் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஆரணவல்லி அம்மன் கோயிலானது ஸ்ரீ பூமிநாதர் கோவிலின் வடபுறத்தில் தனி கோயிலாக கிழக்கு பார்த்து கட்டப்பட்டுள்ளது. இக்கோவில் கருவறை, அர்த்த மண்டபம், முன் மண்டபம் ஆகியவைகளை கொண்டுள்ளது. ஸ்ரீ ஆரணவல்லி அம்மன் 2 கைகளிலும் தாமரை மலர்களோடு கீழ்கைகளை அபயவரத முத்திரை காட்டியவாறு தாமரை வேடத்துடன் நின்றருள் புரிகிறார். முருகப்பெருமான் 6 முகங்கள் 12 கைகள் உடையவராக மயில் மீது அமர்ந்துள்ளார். வலப்புறத்தில் தெய்வானை, இடப்புறத்தில் வள்ளி உள்ளனர். சண்டிகேஸ்வரர் கருவறையின் வடபுறம் கருவறையை பார்த்தவாறு உள்ளார். மகா மண்டபத்தின் வாசற்படிக்கு தென்புறத்தில் சூரியன் மேற்கு பார்த்து நிற்கிறார். வலது இடது கைகளில் தாமரை மொட்டுக்கள் உள்ளன. இக்கோயிலில் சந்திரனின் திருவுருவம் இல்லை. இந்த ஆலயத்தின் அருகில் இத்தலத்தின் தீர்த்தம் பிருத்வி புஷ்கரணி அமைந்துள்ளது. சாதாரண தீர்த்தம் போல காட்சியளித்தாலும் பூலோகத்தில் உள்ள அனைத்து தீர்த்தங்களோடும் தொடர்புடையது என்கிறது ஸ்தல புராணம். கோடை காலத்திலும் இந்த பிருத்வி தீர்த்தத்தில் நீர் வற்றாமல் இருக்கும் என்பது அதிசயம். சொந்த வீடு அமைவதில் தடை, புதிய நிலம், மனை வாங்குவதில் தடை, புதிய வீடு கட்டுமானம் தொடங்கிய பின்னர் வாஸ்து குறையினால் தடை, வீடு கட்டி முடித்த பின்பு வாஸ்து தோஷத்தினால் ஏற்படும் தொல்லைகள், நிலம், மனை விற்பனை செய்வதில் தடை, பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கினால் அலைக்கழிப்பு, தொழிலில் தடை, கட்டிட வேலைகளில் பாதிப்பு, விவசாய வளர்ச்சியின்மை போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் வாஸ்து பகவான் விழித்திருக்கும் வாஸ்து நாளில் இக்கோயிலில் நடக்கும் சிறப்பு வாஸ்து ஹோமத்தில் வைத்து பூஜிக்கப்படும் செங்கல்லை வாங்கிச் சென்றால் அனைத்து வாஸ்து தோஷங்களும் நீங்கி தடைப்பட்ட பணிகள் துரிதமாகவும் தங்கு தடையின்றி விரைவில் முடியும் என்பது ஐதீகம். வாஸ்து நாட்கள் தவிர ஸ்ரீ பூமாதேவிக்கு உரித்தான செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரை நேரத்திலும் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இத்தலத்திற்கு வந்து ஸ்ரீ பூமீஸ்வரர் முன் செங்கற்களை வைத்து வாஸ்து வழிபாடு செய்து வாங்கிச் செல்கிறார்கள். அந்த செங்கல்லை அவர்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து தொடர்ந்து பூமிநாதரை நினைத்து வழிபட்டு வந்தால் எத்தகைய நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளும் வாஸ்து தோஷங்களும் உடனே விலகி தடங்கலின்றி வேலைகள் முடிந்து சீக்கிரம் புதுமனை புகுந்து பால் காய்ச்சலாம். இடம் வாங்க, விற்க, புதிதாக பூமி பூஜை போடுவதற்கு முன்பாக இங்குள்ள பூமிநாதரை வேண்டி அர்ச்சனை செய்து அந்த வேலையை தொடங்கினால் தடையில்லாமல் நடைபெறும் என்பது ஐதீகம். ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோர் தங்களது தொழில் சிறக்கவும் இத்திருத்தலத்தில் வந்து வழிபடுகிறார்கள். இங்கு வந்து வேண்டினால் நம் வாழ்வில் 16 வகையான செல்வங்களும் கிட்டும் என்பது ஐதீகம். இங்கு வந்து வேண்டுவோர் தங்களது வேண்டுதல் நிறைவேறியவுடன் ஸ்ரீ பூமிநாத பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பூமிக்கு கீழே விளைகின்ற கிழங்கு வகையிலான பொருட்களை நைவேத்தியமாக படைத்து அதை அன்னதானமாக அளித்து வழிபடுகின்றனர். மேலும் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி வழிபடுகின்றனர். இந்த திருக்கோவிலுக்கு செல்லும் வழித்தடம் பற்றி பார்க்கலாம். புதுக்கோட்டை பொன் அமராவதி வழியில் குழிப்பிறையில் இறங்கி 3 கிலோமீட்டர் சென்றால் செவலூர் கிராமத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பூமிநாதர் திருக்கோயிலை அடையலாம். இங்கே டவுன் பஸ் வசதி மிக குறைவு, ஆனால் ஷேர் ஆட்டோ வசதி உள்ளது. இந்த திருக்கோயில் தினந்தோறும் காலை 9 மணி முதல் 1 மணி வரை மட்டுமே நடை திறந்திருக்கும். வாஸ்து நாட்கள் மற்றும் பிரதோஷ நாட்களில் மட்டும் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை நடை திறந்திருக்கும். அன்பார்ந்த பக்தகோடி மெய்யன்பர்களே, சிவனே செல்வர்களே, தாலுகா செவலூர் கிராமத்திலிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய பூமிநாதேஸ்வரர் ஆரணவல்லி தாயார் சமேத பூமிநாதேஸ்வரர் ஆலயம் செவலூர்
செவலூர் கிராமத்துல வரக்கூடிய பக்தர்களுக்கு 16 விதமான செல்வங்களையும் 14 விதமான குறைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஆலயமாக இருந்து வழிபாடு செய்து வரக்கூடிய ஆலயமாக உள்ளது. மேலும் 16 விதமான செல்வங்கள் இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பூர்த்தியாகிறது. 16 விதமான செல்வங்கள் பொன், பொருள், மனைவி, வீடு, வாசல், வியாபாரத்தில் நஷ்டம், வியாபாரத்தில் நல்ல லாபம், குடும்ப கஷ்டங்கள், குடும்ப குழப்பங்கள், மன சஞ்சலங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய விதமாக 16 விதமான செல்வங்களையும் தரக்கூடிய இறைவனாக இங்கிருந்து வழிபாடு செய்து வருகிறார். 14 விதமான குறைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஆரணவல்லி அம்பாள் சமேத பூமிநாதேஸ்வரர் ஆலயத்திலே வரக்கூடிய மக்கள் வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 16 விதமான செல்வங்களும் கிடைக்கும். எந்த விதமான ஐயமும் கிடையாது. இங்கு பூமிநாதேஸ்வரர் பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் வாங்கி சாத்திர வேண்டும், பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்ன குறை இருக்கின்றனவோ அந்த குறையை இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்து அபிஷேகம் செய்து வஸ்திரம் வாங்கி சாத்துகிறோம் என பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த காரியம் கை கூர்ந்ததுக்கு அப்புறம் சாமிக்கு வந்து இங்க பரிகாரமாக அபிஷேகம் செய்து வஸ்திரம் வாங்கி சாத்துற விசேஷம். அதே மாதிரி வாஸ்து அன்று எல்லா பக்தர்களும் வீடு கிரக பிரவேசம் நடைபெறுவதற்கு வீடு இல்லாதவர்களுக்கு இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இடம் மனை அமைந்து வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதுல எந்த ஒரு ஐயம் கிடையாது. அதுக்குன்னே பிரசித்தியான ஆலயம் தான் இந்த ஆலயம். இங்கு வந்து வழிபாடு செஞ்சவர்கள் எல்லாருக்கும் வீடு மனையோட சௌரியமா எல்லாரும் இருக்காங்க. அதுல எந்த ஒரு ஐயம் கிடையாது. அதே போல இங்கு அபிஷேகம் என்ற தீர்த்தமாகப்பட்டது பூமிக்குள்ளேயே செல்லக்கூடிய ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. ஏன்னா பூமாதேவி கீழே தவம் பண்ணிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனாலதான் சுவாமி வந்து 14 விதமான செல்வங்களையும் தரக்கூடிய ஈஸ்வரனாக இருக்கிறார். அது அபிஷேகம் ஆகும் போது தெரியும். 16 கட்ட வழியாக பூமிநாதருடைய தீர்த்தம் அப்படியே கீழே இறங்குறது தெரியும். ஒவ்வொரு வாஸ்தின் பொழுதும் வாஸ்து பூஜையானது கூட்டு பிரார்த்தனையாக நடைபெற்று வருகிறது. இந்த வாஸ்து பூஜை வாஸ்து குறைபாடு உள்ளவர்களுக்கு வாஸ்து செங்கல் நமது ஆலயத்திலே பூஜிக்கப்பட்டு அந்த வாஸ்து செங்கலை கொண்டு போய் வீட்டில் வைத்து வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு என்ன குறை இருக்கின்றனவோ அந்தந்த குறைகள் நிவர்த்தி ஆகிவிடுகிறது என்று சொல்லப்படுகிறது.